ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். என்ன மேட்ரு அப்படின்னா வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தளபதி 69 வந்துட்டு நம்மளோட ஹெச்என் ஸ்டார் தான் எடுக்கிறாரு. ஸோ அது வந்துட்டு அஃபிஷியலாக அவரே வந்துட்டு ஒரு மேடல் சொல்லியிருந்தார். வலிமை படத்துக்காக வந்துட்டு ஒரு இதுக்காக ஒரு கேட்டகரிக்காக அவார்டு வாங்கியிருந்தார். ஸோ அதை பற்றி அங்கேயே வந்துட்டு ஓப்பனாக சொல்லியிருந்தார். எஸ், நான் தான் எடுக்கிறேன் இந்த படம், தளபதி 69 நான் தான் எடுக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் படம் கிடையாது. இது வந்துட்டு எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி இருக்கும், கிட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு நார்மலி எல்லா ஆல் பொலிட்டீஷியன்ஸ் ஆல்சோ பார்க்குற மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார். 200% தளபதியோட படமாக இருக்கும். ஸோ கமர்ஷியலாக எல்லாரும் பார்க்குற படமாக இருக்கும். அதில் இருந்தே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கிரேஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு. அப்படியே இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. எஸ், இது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் இல்லை, பட் ஆனால் வந்துட்டு ஏதோ காமிக்கிறாங்க, இருக்குமோ இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அண்ட் அதை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துட்டு வந்துருச்சு, ஏற்கனவே வந்துருச்சு. பட் எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துட்டு நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். நான் 2025ஓட அவ்வளோதான், ஜோலியை முடிச்சு விட்டீங்க, நீ தான்டா டிரைவர் அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த படம் இருக்குல்ல, தளபதி 69. ஸோ தளபதி 69 வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் சாரோட 223 அந்த ஒரு படத்துக்கு எடுக்க வேண்டிய ஒரு படம். அந்த ஒரு கதை அப்படியே வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணி அது அப்படியே ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. அந்த ஸ்கிரிப்ட் தான் இங்கே இப்போ கொண்டிருக்காங்க. அது வந்து நம்ம தளபதிக்கு வந்துட்டு இப்போது கொஞ்சம் மெழுகேற்றி ஏற்றி அது வந்து பயங்கரமாக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குங்க. இந்த படத்துல ஹெச்என் சார் எடுக்கிற இந்த படத்துல வந்துட்டு நார்மலான ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும். எப்பவுமே அவரோட படத்துல இருக்கிற அந்த சின்ன ஒரு பொலிட்டிக்கல் வேவ் கண்டிப்பா இருக்கும். அப்படி மாதிரி சர்க்காசமா கலாய்ப்பான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சர்க்காசமான கலாய் வந்துட்டு கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு அப்படி மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதான் வந்துட்டு என் படத்துல இருக்க மாதிரி லைட்டா வந்து ஒரு சின்ன சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஹெச்என் சார் அந்த ஒரு வலிமை பட அவார்டுக்காக. இல்லை, இந்த படம் கமிட் பண்ணும்போதே ஸோ என்னோட படத்தை எல்லா வயசுல இருக்கிற பசங்களும் பார்ப்பாங்க, எல்லா அரசியல் கட்சியினரும் பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் பார்க்குற படமாக இருக்கணுன்றது தான். ஸோ ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல்வாதியையோ தாக்குற படமாக இல்லாமல் ஒரு லைட்டான விஷயங்களை வச்சு ஒரு 100% கமர்ஷியல் படமாக. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, ஓகே. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துச்சு. நான் அது வரைக்கும் வந்துட்டு ஓகே, தளபதி லாஸ்ட் படம் அவ்வளோதான் அடுத்த அரசியல் போவார், நேரில் பார்க்கலாம், ஸ்பீச்சஸ் கொடுப்பாரு. அண்ட் வந்துட்டு எப்போவுமே ஓரளவுக்கு ஒரு அலைனா வந்துட்டே இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நான் வந்து என்னன்னா நார்மலாக வந்துட்டு பண்ணுவாங்க போல், நார்மலாக ஒரு படம் வரப்போகுது அப்படி மாதிரி அப்படி பண்ணிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நான் பார்த்ததுமே வந்துட்டு தெரில, எனக்கு எப்படி அந்த ஃபீலிங்ஸை கன்வே பண்ணுறேன்னு எனக்கு தெரில. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி டல்லாக ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா நான் வந்துட்டு நான் சின்ன வயசுல பிறந்த உடனே தளபதி படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அண்டு ஸ்கூல் போகும்போதும் கட்டடிச்சிட்டு படத்துக்கு போவேன். அப்படிலாம் கிடையாது, அந்த அளவுக்கு தீவிர ஃபேன்ஸ் கிடையாது. நான் ஒரு ஃபேன், அவ்வளோதான். எனக்கு வந்து அவரை பிடிக்கும்னா பிடிக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஃபேன். எப்படி அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு வந்துட்டு தளபதி படம் வந்துட்டு பீஸ்ட் படம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தது. பீஸ்ட் படம் தான் நான் வந்துட்டு தளபதியோட படம் பார்த்தது. தேட்டரில் அல்லாமல் வந்துட்டு டிவியில் போடுவாங்க, அப்போ தான் பார்த்துருக்கேன். நிறைய படங்கள், ஏகப்பட்ட படம் எல்லாமே வந்து டிவியில் போட்டு தான் பார்த்துருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இட் விஜய் படம் ஓடுது அப்படின்னு சண்டை போடுங்க அப்படின்னு. எங்கள் அப்பா விஜயன் சாருக்கு படத்தை சண்டை போடுவார், விஜயன் படம் போடு அப்படின்னு. அவருக்கு பிடிக்கும், பட் விஜயன் படம்னா ஸ்பெஷலாக பிடிக்கும் அவரோட படம். ஸோ அதே மாதிரி நான் விஜய் சார் படம் போடுங்க சண்டை போட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சு எப்போ நான் தளபதி தேட்டரில் பார்ப்பேன் அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லாரும் மாதிரியும் இல்லை, எங்கள் வீடு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு.
ஸோ அப்படி வந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த கட்டத்தில் வந்துட்டு இந்த ஒரு தேட்டருக்கு போகணும் எப்படி போகிறது எப்படி வர்றது இன்னும் அப்படின்னு எல்லாம் திங்க் பண்ணி யோசிச்சு கடைசி வந்துட்டு ஒரு நாள் கிடைக்குது பீஸ்ட் படம். I'm a soldier. ஃபர்ஸ்ட் டே 2:30 மத்தியானத்துக்கிட்ட ஒரு ஷோ. அப்போ போகலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே தான் போகலாம் அப்படின்னு ஓகே சீட் கிடச்சிச்சு போயாச்சு உட்காந்தாச்சு. ஒன்றுமே இல்லை, பார்த்த உடனே நான் ஃப்ளாட்டு. இப்போ கிரிக்கெட்னா தோனி சார் வந்துட்டு அவர் 6 அடிக்கிறாரோ இல்லையோ அவரை பார்த்தா போதும் அப்படின்னு இருக்காங்க தெரியுமா, அதே மாதிரி படம் ஹிட்டோ இல்லையோ பார்த்தா போதும் அந்த மாதிரி தான் எனக்கு அந்த வெயிட்டிங் மூமெண்ட் இருந்துச்சு. நான் போயிட்டேன், பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு, வெளில வந்தாச்சு, அதை வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படி ஒன்று எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து போக 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 அடுத்த படங்கள் வர வர நான் எல்லா படத்தையும் தேட்டரில் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு பியூர் ஃபேனாக மாற ஆரம்பிச்சு நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற டைமில் நான் ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு தளபதி உயிர் போகிற டைமுக்கு முன்னாடி வந்தால் சாவதானே செய்யணும், போகிற டைம் முன்னாடி நான் செத்துடணும் அப்படி மாதிரிலாம் ஒரு ஃபேனாக இருந்தேன். நான் டிவியில் பார்த்தப்பவுமே அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேனு. சரி, இதெல்லாம் என்னோட ஒரு கதை. இதில் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் அப்படி வந்துட்டு அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு நான் யோசிக்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா பண்றீங்க அப்படி மாதிரி. இது ஒரு கட்டம். அண்ட் வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் மீன் வந்துட்டு இந்த ஹேர் கட் பண்ணுறவங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் அப்படி இப்படின்ட்டோம் அண்ட் படத்தோட பேரை வச்சுக்கிட்டோம். ஸோ நிறைய ஹேர் கட் கம்பெனிஸ் அண்ட் கடை சின்ன சின்ன கடையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு ரசிகர்கள் வந்துட்டு அவங்க குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, விஜய்னே பேர் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு படத்தோட பேரை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டு வைக்கிறதா இருக்கட்டும். அண்ட் அந்த மாதிரி கிரேசியான ஃபேன்ஸ் அண்ட் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்க. இப்போ வந்துட்டு நான் சொல்லலை, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையும் இருக்குது அந்த ஒரு இது. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்களை வந்துட்டு ஒரு படத்தை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா மேக்சிமம் ஃபேனாக இருக்கிற குழந்தைங்களே கேட்கும், அப்பா என்ன வந்துட்டு அங்கே கூப்பிட்டு போங்கப்பா, அப்பா என்ன வந்து கூப்பிட்டு. ஏன் நானே கேட்டிருக்கேன்ப்பா, நானே வந்துட்டு ஒரு 6th படிக்கும் போது நான் கேட்டிருக்கேன் அப்பாட்ட, அப்பா என்ன ஒரு விஜய் படத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டு போகல, கூப்பிட்டு போங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு சின்ன வயசுல குழந்தை குட்டியாக இருக்கும்போது நானும் ஒரு ஃபேன் தான். அப்போ அதே மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி குழந்தைங்க பேசும்போது நானும் பார்த்துருக்கேன். ஐயோ அப்படின்னு நமக்கு தோணும், நம்ம கூப்பிட்டு போகலாம், அடுத்த குழந்தைய நம்ம எங்கே கூப்பிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி கஷ்டமா இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ஏன்னா அவங்க கேட்கும்போது எனக்கு நான் எங்கள் அப்பாட்ட கேட்ட மாதிரி இருக்கும் சின்ன வயசுல. ஸோ அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டுங்க. ஸோ அதை வந்து இதில் இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த பார்த்தது அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும். கொரோனா டைமில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்தது தான் படம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஐயோ ஓட்டியில் இருந்தால் பார்த்துடலான்ட்டு. ஆனால் தேட்டரில் வரதான் நல்லது. ஸோ அந்த டைம் வந்துட்டு தேட்டரில் எல்லாருமே ஓடிடி சார்பேட்டா படம், ஜெய்பீம் படம் அண்ட் இன்னும் சில படங்கள், சூரஜ் ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேட்டருக்கான படங்கள். ஸோ தேட்டருக்கான படங்கள் வந்துட்டு ஓடிடியில் விட்டு நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் ஹிட்டு தான் அவார்டு கிடச்சிது. பட் என்ன பண்ணுறது, ரசிக்க வேண்டிய படத்தை வந்துட்டு ஹிட்டாக இன்னும் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிற படம் எல்லாம் வந்துட்டு ஓடிடியில் விட்டாங்க. ஸோ ஓடிடியில் விட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும்போது வந்துட்டு விஜய் சார் படம் அப்போ வரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இல்லை இந்த படம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க வரும் அப்படின்னு சொல்லி அது படம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலுமே தியேட்டர் தான் விட்டாங்க. தியேட்டரில் விட்டுமே அந்த படம் வந்துட்டு 200 கோடி சம்திங் வசூல் கிட்ட போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிக்கஸ்டான ஒரு நல்ல ஒரு மனுஷன் வச்சுக்கலாம். ஏன்னா தியேட்டர் தான் நம்மளை வாழ வைக்குது. ஸோ தியேட்டருக்கான படம் தியேட்டருக்கு தான் போகணும், ஓடிடிக்கு போகக்கூடாது. அப்படி மாதிரி ஒரு கட்டம். ஏன்னா ஓடிடி போனால் நல்ல படம் இருக்கு, பட் பணத்துக்காக பண்ணல, ரசிகர்களுக்காக அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்லா புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா இப்போ கூட அந்த லாஸ்ட்டு கோட் படத்தில் வந்துட்டு வைபவ் சார் சொல்லியிருப்பாரு, ஏன் சார் இப்படி டான்ஸ் ஆடுறீங்க, ஐயோ முடியல சார், நம்மளால முடியாது, எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா என்னப்பா ஃபேன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு உண்மை ட்ரூ தானே. ஏன்னா அவர் இந்த டைமில் இந்த வயசில் வந்துட்டு ஆடணும்னு கிடையாது, சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்களா, கலாய்கள்லப்பா சொல்கிறேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு அவரும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம்.
பட் பண்றாரு இல்லையே, ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையே அப்படின்னா, ஒரு ஃபேனா இருந்தா மட்டும் பண்ணுங்க, மத்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா நீ வேலை வெட்டி இல்லாம இருக்க, எங்களை பண்ண சொல்ற அப்படிலாம் வந்து சில பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்றேன். ரீரிலீஸ் படம் இனிமே வந்துட்டு அதான் நடக்க போகுது. ஸோ கொஞ்சம் பிக்கப் லைன் அப்படியே டல் ஆகும்போது வந்துட்டு விஜய் சாரோட படங்கள் எது ஓரளவுக்கு ஓடி இருக்கோ, இல்லை வந்துட்டு ஓடாத படங்கள் அது வந்துட்டு இப்போ போட்டால் ஓடுமான்னு பார்க்கறதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு போட்டு பார்ப்பாங்க. ஏன் உதயா படம் போட்டால் கூட வந்துட்டு ஆச்சரியத்துக்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு படங்கள் வந்துட்டு வரிசையாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ரீரிலீஸ் எல்லா படத்தையும் போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தளபதியோட ரிலீஸ் படங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அன்னைக்கு இருந்த வெற்றியோட இன்னைக்கு வந்து பயங்கர வெற்றியோட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வெறித்தனமான ரசிகர்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இட் மீன் அந்த கேரளா ரசிகர்கள். ஸோ கேரளாவில் வந்துட்டு இருக்கிற ரசிகர்கள் வந்துட்டு சொல்லவே வேணாம். எல்லாருமே சொல்றேன்னா குடும்பத்துல ஒரு அங்கமா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களால நம்மள வர பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்குது. எங்க அம்மாவும் சரி, எங்க அப்பாவும் சரி, எல்லாருமே வந்துட்டு விஜய் படம் போடு, நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்துட்டு படத்துல கதை இருக்கோ இல்லையோ, படம் நல்லா இருக்கோ இல்லையோ, சரி அவர் படமா போடு, ஓகே பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி வியர்டா எதுவும் இருக்காது. ஸோ பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு இதுதான். கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன், என் படத்தை என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். அந்த ஒரு எமோஷன் வந்துட்டு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு இப்போ அந்த வீடியோ வந்துட்டு என்னையும் அவரையும் சேர்த்து தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கிறது வந்துட்டு நார்மல் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சு, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பேர் அவரால் வாழ்கிறாங்க, ஒரு 5000 பேர் 1000 பேர் 2000 பேர்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவரால். இந்த சினிமாவில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு, வெல்டிங் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, ஸோ அந்த மோல்டிங், அந்த பிளாஸ்டிக்ஸ் ஒர்க்கு, ஸோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்குது அந்த படத்தில். ஏன்னா நானே வந்து இப்போ சென்னையில் தான் இருக்கேன். ஸோ சென்னையில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நான் சினிமா செட்டுக்கு வேலைக்கு போகிறேன்டா அப்படின்னா, ஓ அப்படியே ஆகுனா ஆமாடா டூப்புக்கு போயிட்டுருக்கேன், வந்துட்டு சின்ன வெல்டிங் ஒர்க்கு மற்ற மாதிரி வந்துட்டு அந்த இது. ஸோ அதெல்லாம் பார்த்தா வந்து எனக்கு ரொம்ப கேட்கும்போது ரொம்ப நெர்வஸாக இருக்கும். ஐயோ நானும் ஒர்க் மாதிரிலாம் கேட்கலாம் தோணும். பட் ஆனால் வந்துட்டு நமக்கான நேரம் வரும். ஸோ அது வந்துட்டு சினிமாவில் குப்பை போடுற வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு சினிமா பிடிக்கும். பார்த்தா போதும் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு விஜய் சார் லவ்வருங்கிறத விட சினிமா லவ்வர்ஸ்னால் எனக்கு அவ்வளோ ஒரு தான். இப்போ வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான்லாம் வந்துட்டு அந்த டைமில் எந்த மாதிரி ஒரு ஃபேன்னா வந்துட்டு எனக்கு எந்த படம் வருதோ, இப்போ எந்த படம் எல்லாம் வருதோ அந்த அவரோட ஃபேன் பாருங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்துட்டு சினிமா பிடிக்கும். ஸோ அந்த ஒரு தான். அதுக்கப்புறம் தான் போக வந்துட்டு ராகவ லாரன்ஸ் அவரோட ஃபேன், அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஃபேன். ஸோ இதான் வந்து நான் விஜய் சாரை பிடிக்கும், ஆனால் தீவிரமான ஃபேன் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. சரி, ஏன்னா வந்துட்டு நான் சொப்புது குரல் வாங்கி விடாது இல்லை. எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பைத்தியம் ஆகி நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட தெரியுமா, ட்ரெயின் விட தெரியுமா, அந்த மாதிரி ட்ரெயின் விட்டோம் தான் நானும். கடைசி வந்துட்டு இப்போ எல்லாம் வந்துட்டு மெச்சூர் ஸ்டேட்டஸ் போட மாட்டோம். சொல்றது நான் வந்துட்டு நிலைமை தான்டா. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஹெச்னோ சார் வந்துட்டு பார்த்தோம்னா, ஹெச்னோ சார் வந்துட்டு சதுரங்க வேட்டை. ஸோ அந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் தான். அந்த படம் வந்துட்டு உண்மையிலே ஒரு அட்டகாசமான பொலிட்டிக்கல் சம்மந்தத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு படம். அப்படியே கட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு தீரன் அதிகாரம் வந்துட்டு பயங்கரம் அட்டகாசம் தெரியுங்களா. அண்ட் வந்துட்டு நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு, ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் இன்னுமே பார்க்கலையா அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் தளபதி ஃபேனாக இல்லைனாலே வந்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு எமோஷனல் ஆகுவீங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எமோஷனலாக இருக்குது. லாஸ்ட் டான்ஸ் பார்க்கலாம்.